ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோ பதிவில் முக்கியமாக டிஎன்பிஎஸ்சியில் ஆனுவல் பிளானர் வந்து நம்மளுக்கு அஃபிஷியலாக வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு டிஎன்பிஎஸ்சியோடைய ஆனுவல் பிளானர் 2024 நம்மளுக்கு அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. நவம்பர் மாதம் வர இருந்த குரூப் 4க்கான எக்ஸாமினேஷன் நம்மளுக்கு வரலை. ஸோ அதனால் வந்து அது ஜனவரியில் இப்போ இந்த டென்டேட்டிவ் கேலண்டரில் கொடுத்துருக்காங்க. பட்டு என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, ஸோ வேக்கன்சி பற்றி நம்மளுக்கு இதில் மென்ஷன் பண்ணல. ஸோ இது வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் வந்து மறுபடியும் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டோட்டல் வேக்கன்சின்றது நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி 2024 நம்மளுக்கு வர ஜனவரியில் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. பட் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 2024 தான் நம்மளுக்கான எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக இருக்கும். செகண்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர், ஸோ உமன் மட்டும்தான் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்டு. சோஷியல் வெல்ஃபேர் அண்டு உமன் எம்பவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்து 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. மே 2024 எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு வந்து 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு வேக்கன்சி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லி தனியாக வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு அமைச்சு தான் இது வரைக்கும் வேக்கன்சி வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. முதன் முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் இது வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேக்கன்சி வந்து 1264 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மந்த் இதுக்கான கால்ஃபர் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதோடைய டென்டேட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மந்த் இதுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1, அதாவது டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்த்துருக்கக்கூடிய குரூப் 1 டிஎஸ்பி டெப்யூட்டி கலெக்டர் இந்த வேக்கன்சிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா 65 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. மார்ச் 2024 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூலை 2024. ஸோ அடுத்தது எல்லோரும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் இவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்றது கண்டிப்பாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த வேக்கன்சி வந்து 467 வேக்கன்சி ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன், ஜூலை 2024 இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து முக்கியமான ஒரு காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்டர். அது இதுக்கு முன்னாடி கம்பைன்டு லீகல் சர்வீஸ்ன்னு இருக்குது. ஸோ அதுவுமே தனியாக வந்து லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்றது தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்ம போலீஸில் டபுள் ஸ்டார்னு சொல்லக்கூடிய எஸ்ஐ ரேங்க் இருக்கிறது தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்ஐ ரேங்க்குன்னு சொல்லக்கூடிய ஃபாரஸ்டருக்கான காலி பணியிடங்கள் வந்து 118 காலி பணியிடங்கள் மே 2024 நம்மளுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆகஸ்ட் 2024 அப்படின்றது எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அது இல்லாமல் கம்பைன்டு ஜுவாலஜி எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது முக்கியமான ஒரு காலி பணியிடங்கள், ஸோ லாஸ்ட் இயர் வந்து நம்ம மிஸ் பண்ண ஒரு காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் 2. ஸோ குரூப் 2 எக்ஸாமினேஷன் அப்படின்றது லாஸ்ட் டைம் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து ஜனவரி அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சி வந்து மே 2024, அதாவது 1294 வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் மே 2024, ஆகஸ்ட் 2024 எக்ஸாமினேஷன் இருக்கும். இது இல்லாமல் கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ்னு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது. கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் 23 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. கம்பைன்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்றது 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கம்பைன்டு ரிசர்ச் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு போஸ்டிங் 1 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஆர்கியாலஜி ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஆர்கியாலஜி ஆஃபீஸர், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் 14 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வந்து சிவில் ஜட்ஜு, கம்பைன்டு அக்கௌண்ட் சர்வீஸ், லைப்ரரி சர்வீசஸ்லாம் வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி அப்படின்றது நம்ம டோட்டலாக அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் 47 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பிளானரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய பிளானர் தான். ஸோ இதில் வந்து எதுவும் மாற்றம் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் வந்து இதில் வேக்கன்சி சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இதில் வேக்கன்சியை வந்து நம்ம போஸ்ட்பான் பண்ணுறதுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து அஃபிஷியலாக வந்து ரைட்ஸ் இருக்குது. சரிங்களா?
ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சியில் நம்ம வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எதிர்பார்த்த ஒரு விஷயம், ஆனுவல் பிளானர் நம்மளுக்கு அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் ரிமைண்ட் பண்ணுறேன், கம்பைன்டு குரூப் 4 எக்ஸாமினேஷன் ஜனவரி 2024. ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் டைமில் அதை எதிர்பார்க்கலாம். அடுத்த வேக்கன்சி ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 1264 காலி பணியிடங்கள். மார்ச் மாதம் இதுக்கான கால்ஃபர் வரப்போகுது, படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1 எக்ஸாமினேஷன் 65 காலி பணியிடங்கள் மார்ச் 2024. அடுத்தது ஃபாரஸ்டர் எக்ஸாமினேஷன். ஃபாரஸ்டர் அப்படின்றது எஸ்ஐ ரேங்க்கு 118 வேக்கன்சி மே 2024 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அடுத்தது குரூப் 2க்கான காலி பணியிடங்கள் 1294 வேக்கன்சி மே 2024 வரப்போகுது. எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் 2024 இருக்கும். இப்போ இந்த காலி பணியிடங்கள் அப்படின்றதெல்லாம் முக்கியமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய காலி பணியிடங்கள். குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர். ஓகேங்களா? ஸோ இந்த வேக்கன்சிஸ்க்கெலாம் தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க நண்பர்களே. ஸோ அதனால் எதிர்பார்த்துருந்த ஆனுவல் பிளானரும் அவங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் வந்து படித்ததை ரிவிஷன் பண்ணக்கூடிய மாணவர்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்கள் குரூப் 4க்கு டைம் இருக்குது. ஜனவரியில் கால்ஃபர் வந்தால் கூட எக்ஸாமினேஷன் எப்போ கொடுத்துருக்காங்க? ஜூன் 2024 தான் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி குரூப் 2க்குமே வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. மே மாதம் தான் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஆகஸ்ட் மந்த் தான் எக்ஸாமினேஷன். ஸோ நல்ல டைம் இருக்குங்க படிக்கிறதுக்கு. தயவு செஞ்சு இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆகி பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. மறக்காமல் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அது மாதிரி அடுத்தடுத்த எக்ஸாமினேஷனை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல், அது இல்லாமல் நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஸோ அடுத்தது வீடியோவில் முக்கியமாக வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சியை பற்றி நான் அடுத்த வீடியோ பதிவில் டீட்டெயில்டாக வந்து நம்ம ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்டர். ஸோ ஏன் சார் இந்த காலி பண்ணிட்டதை பற்றி மட்டும் இங்கே பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாரஸ்ட் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இது வரைக்கும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸாமினேஷன் ஃபுல்லாமே சயின்ஸை பேஸ் பண்ணி தான் சிலபஸ் இருந்துச்சு. பட் டிஎன்பிஎஸ்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் இது புதுசாக இந்த எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு எப்படி புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கணும், ஆல்ரெடி ஃபாரஸ்ட் எக்ஸாமில் ஆஃப் மார்க் கிட்ட மார்க்கில் விட்டவங்க டிஎன்பிஎஸ்சியில் கேட்டதுக்கப்புறம் எப்படி நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நன்றி, வணக்கம்.